அந்த ஆயத்த பணிகள்ல இந்த அரசு மேற்கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்வது, அதே போல புதிய தொழிற்சாலைகளை, புதிய தொழில் நிறுவனங்களை தமிழகத்துல முதலீடு செய்ய வைப்பது போன்ற பணிகள்ல இந்த அரசு மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த ஒரு பணியின் ஒரு அங்கமாக தான் இந்த ஆய்வினை முதலமைச்சர் விஜய் இந்த தினம் மேற்கொண்டு வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பன்னாட்டு தொழிற்சாலைகளை முதலமைச்சர் இன்று தினம் நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்னர் தான் செயின்ட் கோபி நிறுவனத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் அதன் தொடர்ச்சியாக ஒரகடம் பகுதியில் இருக்கக்கூடிய ரெனால்ட் குழுமத்துல சார்பில் இந்த கார் உற்பத்தி தொழிற்சாலைகளை முதலமைச்சர் விஜய் இன்றைய தினம் தற்போது நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். 2008ஆம் ஆண்டிலிருந்து இந்த தொழிற்சாலையானது சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரகடம் பகுதியில இயங்கி வருகிறது. ஏறத்தாழ இதுவரைக்கும் 8000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிற்சாலை சார்பில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மேலும் 2000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில இந்த தொழிற்சாலையானது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் விஜய் இந்த ஆலையினுடைய செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில அது எவ்வாறு விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது, எந்தெந்த வகையிலான கார்கள் எல்லாம் இந்த ஆலையிலிருந்து உற்பத்தி மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் ஒரு செயல் விளக்கங்களை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த குழுமத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள் வழங்கி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். ஒரகடத்தில் உள்ள சிப்காட் தொழில் பூங்கா திட்ட அலுவலகத்தில் தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். இங்கு ஏற்கனவே திட்ட அலுவலர்கள், அதே போல ஒரகடத்தினுடைய சிப்காட்டுடைய தொழில் சார்ந்த பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்துரையாட இருக்கிறார். இங்கு சிப்காட்ல செயல்பட்டு வரக்கூடிய தொழில்துறை, அதாவது தொழில் நிறுவனங்களுடைய செயல்பாடுகள், புதிதாக தொழில் நிறுவனங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சி எவ்வாறு நடைபெற்று வருகிறது, இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு போதுமான அளவிலான அனைத்து விஷயங்களும் செய்து கொடுக்கப்படுகிறதா, என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பது தொடர்பான அவர்களோடு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பல்வேறு தொழில் நிறுவனங்களை நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களில் ஒன்றான செயின்ட் குபேன் நிறுவனம், அதே போல கார் தொழிற்சாலையான நிசான் நிறுவனத்திலேயும் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது திட்ட அலுவலகத்தில் அதிகாரிகளோடு கலந்துரையாடி வருகிறார். அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்க உள்ளதாக தெரிகிறது. அடுத்த கட்டமாக வரக்கூடிய பட்ஜெட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இடம்பெற வேண்டும், தொழில் சார்ந்து தொழில் முன்னேற்றத்திற்காக, தொழில் நிறுவனங்களுக்காக என்ன விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிகாரிகளோடு கேட்டறிவார் என்றும் தெரிகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரகடம் சிப்காட் சென்னை சுற்றுவட்டாரத்தின் முக்கிய தொழில் மையமாக கருதப்பட்டு வருகிறது. ஒரகடம் சிப்காட் பல வாகன தொழிற்சாலைகள், மருத்துவ சாதன பூங்கா மற்றும் பெரிய நிறுவனங்களை கொண்டுள்ளது. இந்த நிலையில் செயின்ட் கோபைன் நிசான் நிறுவனங்களை பார்வையிட்ட முதலமைச்சர் தற்போது சிப்காட் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ஜெபசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெபசன், மேலும் விவரங்களை பகிரலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரகடம் சிப்காட் சென்னை சுற்றுவட்டாரத்தின் முக்கியமான தொழில் மையமாக திகழ்கிறது. ஒரகடம் சிப்காட் பல வாகன தொழிற்சாலைகள், மருத்துவ சாதன பூங்கா மற்றும் பெரிய நிறுவனங்களை கொண்டுள்ளது. தெற்காசியாவின் மிகப்பெரிய வாகன உதிரிபாக மையமாக ஒரகடம் சிப்காட் திகழ்கிறது. இந்த நிலையில் செயின்ட் கோபைன் நிசான் நிறுவனங்களை பார்வையிட்ட முதலமைச்சர் விஜய் தற்போது சிப்காட் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் சிப்காட் தொழிற்சாலையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.